அனைவருக்கும் வணக்கம். சென்னை மெரினாவில் இந்திய போர் விமானங்களின் சாகச நிகழ்ச்சியானது மிக அற்புதமாக நடத்தி காட்டியதில் அனைவரையும் வியக்க வைத்துள்ளது, ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த விமானப்படையானது துவங்கி 92 ஆண்டுகள் நிறைவையொட்டி நேற்று 6ஆம் தேதியன்று மெரினாவில் மிகப்பெரிய வான் சாகச நிகழ்ச்சியை இந்திய போர் விமானங்கள் நடத்தி காட்டின. இந்த நிகழ்ச்சியானது உலக சாதனை படைத்துள்ளது. ஏனெனில் பல்வேறு நாடுகளில் இப்படிப்பட்ட போர் விமானங்கள் வான் சாகச நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது அங்கு கூடுகின்ற மக்களின் கூட்டத்தை விட நேற்று சென்னையில் கூடிய கூட்டமானது மிகப்பெரிய அளவில் சுமார் 15 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்கு கொண்டது உலக வரலாற்று சாதனை என்று லிம்கா சாதனை புத்தகத்தில் பதியப்பட்டுள்ளன. இதற்கு முன்பாக 21 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2003ஆம் ஆண்டு இதேபோல் இதே மெரினாவில் இந்திய போர் விமானங்களில் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. 21 ஆண்டுகளுக்கு கழித்து 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி நேற்று சென்னை மெரினாவில் நடந்த இந்திய விமான போர் சாகச காட்சிகளை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தது. தமிழகத்தில் தேசபக்திக்கு வானமே இல்லை என்று உணர்த்தப்பட்டுள்ளது. இந்திய தேசம் முழுவதும் மட்டுமல்ல, உலகமே தமிழர்களின் பெருமையை, தமிழர்களின் தேசபக்தியை, வானத்தின் எல்லையை தொட்டதாக அனைவரும் வர்ணிக்கின்ற நிலையானது தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விமான சாகச நிகழ்ச்சிகளுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் தமிழிலேயே பெயர் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் சங்கம், சேரன், சோழன், பல்லவர், காஞ்சி, நடராஜ் என்று தமிழ் பெயர்களே வைக்கப்பட்டு இந்த சாகச நிகழ்ச்சி நடத்தியது அனைவரையும் பெருமிதப்படுத்தியுள்ளது. அது தமிழர்களுக்கும் பெருமை, இந்த தேசத்திற்கும் பெருமையாக நிகழ்ச்சியானது நடத்தி காட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சாகச நிகழ்ச்சியிலும் தமிழகத்தின் சினிமா பாடல்களும் சில தேசபக்த பாடல்களும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. காண்போர் அனைவரையும் அதில் மகிழ்ச்சியுடனும் ஆரவாரத்துடனும் ஈடுபட வைத்தது. குறிப்பாக தேஜஸ் விமானமானது அதிவேகத்துடன் பறக்கக்கூடிய விமானம். இந்திய நாட்டின் உள்நாட்டிலே தயாரித்த விமானமானது அதிவேகமாக பறந்த பொழுது அப்பொழுது நெருப்புடா நெருங்கடா என்ற திரைப்பட பாடல் ஒளிபரப்பாகியது. அது மக்கள் மத்தியிலே பெரும் ஆரவாரத்தையும் தேஜஸ் விமானத்தின் சக்தியையும் உணர்த்தும் விதமாகவே அமைந்துள்ளது. அதே போல சாரோ ஹெலிகாப்டர் அது பறக்கின்ற பொழுது ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த அவரே பாடிய வந்தே மாதரம் பாடலானது இசைக்கப்பட்ட பொழுது மெரினாவே வந்தே மாதரம் என்ற தேசபக்தி கோஷத்தை முழங்கியது. அதேபோல் ரஃபேல் மற்றும் தேஜஸ் விமானங்கள் விண்ணிலை பறக்கின்ற பொழுது தீ பிளம்பை கட்டிக்கொண்டு அவை பறந்த பொழுது தமிழகத்திலே தீபாவளி கொண்டாட்டம் வந்துவிட்டது போல ஒரு உணர்வையும் அது ஏற்படுத்தியுள்ளது. அதை தவிர ஆகாஷ் கங்கா அணி, சுகாய் 30 MKI, மிராஜ் 2000, மிக் 29 போன்ற விமானங்களும் பல்வேறு சாகச நிகழ்ச்சியில் ஈடுபட்டன. அதை தவிர சூரியகரன் குழுவினர் விண்ணில் பறந்த பொழுது 9 விமானங்கள் பல்வேறு விதமான வண்ணங்களை தூவி பறந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் விமானம் பறந்து கொண்டிருக்கின்ற பொழுதே காக்பிட்டில் இருந்த விமானிகள் நன்றி, மீண்டும் சந்திப்போம் என்று சொன்னது அனைவரையும் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு மேலாக 1971ஆம் ஆண்டு இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம் இடையே இந்தியா போரில் பங்கு கொண்ட பொழுது வங்கதேசம் என்ற தேசமே உருவாகின்ற அளவுக்கு இந்தியா வெற்றி பெற்றது. அப்பொழுது 1971 போரில் பங்கு கொண்ட டக்கோட்டா விமானம் மற்றும் ஹார்வர்ட் விமானமும் இந்த சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொண்டன. கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சிகளில் 17 லட்சம் பேர் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக சென்னை மெரினாவில் மட்டும் சுமார் 4 லட்சம் முதல் 5 லட்சத்திற்கு மேல் பங்கு கொண்டுள்ளதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. இதை தவிர மெரினாவின் கடற்கரை தொடர்ந்து வந்த கடற்கரையான பட்டினப்பாக்கத்தில் மட்டும் 5 லட்சம் பேர் பங்கு கொண்டுள்ளனர். அதேபோல தெற்கு கடற்கரையான கோவளம் தொடங்கி
வடக்கு கடற்கரையான 800 வரையில் சுமார் 5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்கு கொண்டு இந்த சாகச நிகழ்ச்சியை கண்டுகளித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் வீட்டின் மொட்டை மாடிகள் மற்றும் மரங்களின் மேலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்தது கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் என்ற எண்ணிக்கையை தாண்டியதால் இது உலக சாதனை படித்து எம்கா புத்தகத்திலே இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக விமான சாகச நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியவர் அங்குள்ள விமானப்படையின் ஒரு அதிகாரி மற்றும் அவருடைய மனைவி இருவரும் இடம்பெற்றுள்ளனர். அந்த அதிகாரி பேசுகையில் தான் சிறுவனாக இருந்த பொழுது, அதாவது 2003ஆம் ஆண்டு இதே நிகழ்ச்சி இதே மேற்நாள் நின்று நான் பார்த்தேன். நானும் விமான படையில் சேர வேண்டும் என்ற எண்ணமானது எனக்கு நிறைவேறியது. இன்று எனக்கு தொகுத்த நிகழ்ச்சி வழங்கி தரப்பட்டது நான் செய்த பாக்கியம் என்று கூறினார். அதேபோல இந்த கண்கவர் விமான நிகழ்ச்சியை சாகசத்தை பார்த்தவர்களும் விமானப்படையில் சேருவார்கள் என்ற நம்பிக்கையை தெரிவித்தார். அவருடன் வந்திருந்த அவரது மனைவியும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதை குறித்து அவரிடம் நிருபர்கள் கேட்டபொழுது அவர் மகாகவி பாரதியின் ஒரு பாடலை குறிப்பிட்டு பாடி காட்டியுள்ளார். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிலே, தந்தையர் நாடெனும் போதினிலே ஒரு சக்தி பிறக்கது மூச்சினிலே என்று இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலே இந்த தேசத்தின் சக்தி என்னவென்று தெரியும். இந்த தமிழக மக்களின் ஆரவாரத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களே பல இளைஞர்கள் இராணுவத்திலும் சேருவார்கள், விமானப்படையும் சேருவார்கள் என்று அவர் கருத்தை சொன்னது அனைவராலும் வரவேற்பை பெற்றது. குறிப்பாக மகாகவி பாரதி பாடியது போல, வாலிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாலிய பாரத மணித்திரு நாடு என்பது போல தமிழகத்திற்கு தமிழர்களின் தேசபக்திக்கு வானமே எல்லை என்பதை உணர்த்தியுள்ளது இந்த இந்திய விமான போர் சாகச நிகழ்ச்சிகள். ஜெய்ஹிந்த்.